இது சாதாரண கட்சி இல்லடா. இங்க பாருங்கடா, எத்தனை தாய்மார்கள் வந்திருக்காங்க, எத்தனை சகோதர சகோதரிகள் வந்திருக்காங்க. இதுக்கு மேல நான் என்னையா குடுப்பட பண்ணிருக்கணும். அது இங்க பாரு, இங்க இருக்கிற கூட்டம் என்ன காசுக்கு வந்த கூட்டமா? என் உடல் பொருள் ஆவி எல்லாமே இந்த மக்களுக்கு, இந்த தாய்மார்களுக்கு, இவங்களுக்காகத்தான் செலவு பண்ணி, என்னுடைய இளைஞர் பெருமக்களுக்காக. இந்த 14 கட்சி எனக்கு தேவையில்லை. இந்த தொண்டர்கள் ஒருத்தர் தான் இந்த நாட்டை நான் பிடிச்சு காட்டணும் இல்லையான்னு பார். பயமுறுத்தி பாக்குறாங்க, தினந்தோறும் பயமுறுத்த, தினந்தோறும் பேப்பர்ல சொல்லு, விஜயகாந்த் அப்படி சொல்லு இப்படி சொல்லு, விஜயகாந்த் கேவலப்படுத்து, விஜயகாந்த் அசிங்கப்படுத்தணும். உடனே தினந்தோறும் பேட்டி பேப்பர்ல யாரையாவது விட்டு திட்டுங்க. 50 வருஷ கட்சி, 40 வருஷ கட்சிங்கிறீங்க, ஒரு கட்சி கூட்டணி 14 கட்சிங்கிறீங்க, ஒருத்தங்க 7 கட்சிங்கிறீங்க. தனித்தனியா எனக்கு அந்த தைரியம் இருக்கா? நிச்சயமாக அந்த மக்கள் ஒரு நாள் மனமாற்றம் வரும். அந்த மனமாற்றத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு நாள் ஆட்சி ஏறும். இந்த இளைஞர் பெருமக்கள் இருக்காங்களே, நீங்க விட்டுருவீங்களா? அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Money is 65. இது மட்டும்தான் பனையன்னா மில்கி மிஸ்ட், ஓன்லி மில்கி மிஸ்ட். கழக செயலாளராக இருக்கட்டும், அந்த கிளைக்கழக நிர்வாகிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் முதல்ல உங்களை எப்படி வாழ்த்துறது, இந்த கையை உங்க காலை நினைச்சு முதல்ல உங்களையெல்லாம் நான் கும்பிட்டுக்கிறேன். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சாதாரண கட்சி இந்த கட்சி, விஜயகாந்த் கட்சின்னு தினந்தோறும் வார வாரம் திட்டமிட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. இது சாதாரண கட்சி இல்லடா. இங்க பாருங்கடா, எத்தனை தாய்மார்கள் வந்திருக்காங்க, எத்தனை சகோதர சகோதரிகள் வந்திருக்காங்க. அப்படிங்கிறத திரும்பி பாருங்க. உங்களாலே ஒரு பேரணி நடத்த முடியாது. இங்க பாரு, இங்க இருக்கிற கூட்டம் என்ன காசுக்கு வந்த கூட்டமா? நீங்க ஊழல் பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு வச்சு உங்களால காசு கொடுத்து கூட கூட்டிட்டு வராத முடியாத கூட்டம் தான் இந்த உணர்வுள்ள தாய்மார்கள் கூட்டம். அந்த ரோட்ல இருக்க ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் போடாம விட்டுருச்சு, அதுல கூட அவங்க வராங்க சிரித்த முகத்தோடு. அந்த தாய்மார்களும் என் அன்பு சகோதர சகோதரர்கள் சிரிச்சுக்கிட்டு, அண்ணே வணக்கண்ணே, வணக்கம் வணக்கம். இதுக்கு மேல நான் என்னையா குடுப்பட பண்ணிருக்கணும். என் உடல் பொருள் ஆவி எல்லாமே இந்த மக்களுக்கு, இந்த தாய்மார்களுக்கு, இவங்களுக்காகத்தான் செலவு பண்ணி, என்னுடைய இளைஞர் பெருமக்களுக்காகத்தான். இதுக்கு மேல என்னையா வேணும்? நம்ம வாழ்ந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், இருந்தோம் இருக்க. இது இந்த மாதிரி அன்பு ஜனங்கள்கிட்ட, என் மக்கள்கிட்ட கிடைக்காத அன்பு வரை யாருக்கிட்டே எனக்கு கிடைக்க போகுது? நீங்க கோடி கோடி அள்ளி கொடுத்தா கூட கிடைக்காது இந்த மாதிரி அன்பு. எங்க கிடைக்கும்? இன்னைக்கும் என்னுடைய தொண்டர்களை நான் என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், ஒன்றிய செயலாளராக இருக்கட்டும், பேரூர் ஆட்சியா இருக்கட்டும், ஊராட்சியா இருக்கட்டும், கிளைக்கழகம், நகரம்ங்கிற யாரா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். குறைஞ்ச நேரம் உங்களை கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கு வேதனையா இருக்கு. திருச்சியில மகளிர் அணி வைக்கலாம்னு கேட்டேன். வைங்க தலைவர், நாங்கள் அதுக்கு பொறுப்புன்னு சொன்னாங்களே. அந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் என்னுடைய தொண்டர்களுக்கும் கோடான கோடி நன்றியை சொல்லுவது. இந்த நேரத்தில் அவங்களெல்லாம் நான் புகழணும்னு எனக்கு ஆதங்கம் இருக்கு. என்னையா இந்த 14 கட்சி எனக்கு தேவையில்லை. இந்த தொண்டர்கள் ஒருத்தர் தான் இந்த நாட்டை நான் பிடிச்சு காட்டணும் இல்லையான்னு பார். இது ஆணவ பேச்சுன்னு எல்லாரும் பேச, ஆணவ பேச்சு இல்ல, தன்னம்பிக்கை. என் தாய்மார்களும் என் இளைஞர் சகோதரர் இருக்கும் போது அந்த தன்னம்பிக்கையில இந்த விஜயகாந்த் பேசுறேன். என்னால் முடியும், சாதிக்க முடியும். உங்களை போல நான் கை நீட்டணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. வருமான வரித்துறை கணக்கு கொண்டு வந்தீங்க, அப்பவும் இந்த விஜயகாந்த் அடிபணியல. அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க நில உச்சவரம்புன்னு, நீ இருந்தா எடுத்துக்க, ஆக்கிரமிப்பு நான் இருந்தா எடுத்து, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் இந்த விஜயகாந்தை எதை வச்சு பயமுறுத்தினாலும் பயமுறுத்துங்க. ஆனா விஜயகாந்த் எதை வேணாலும் நீங்க விலை கொடுத்து வாங்குங்க. ஆனால் என்கிட்ட இருக்க தைரியத்தை மாத்திரம் உங்களால் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. பயமுறுத்தி பாக்குறாங்க, தினந்தோறும் பயமுறுத்த, தினந்தோறும் பேப்பர்ல சொல்லு, விஜயகாந்த் அப்படி சொல்லு இப்படி சொல்லு, விஜயகாந்தை கேவலப்படுத்து, விஜயகாந்த் அசிங்கப்படுத்தணும். உடனே தினந்தோறும் பேட்டி பேப்பர்ல யாரையாவது விட்டு திட்டுங்க. இன்னைக்கு இருக்கிற இதுல எனக்கு எத்தனை மனுக்கள் வருது. அப்ப வறுமை எங்க இருக்கு? வறுமை தலைவிரிச்சு ஆடுதையா?
வறுமை தலைவிரிச்சு ஆடுது. இவங்க அன்னைக்கு சொன்ன, இன்னைக்கு சொல்றேன், இந்த இருக்க தாய்மார்கள், என்னுடைய பெண்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள், இவங்க எதுக்கு ஆசைப்படுவாங்க? ஒரு குண்டு முத்து தங்க நகையாவது இருக்கணுமே ஆசைப்படுவாங்க. ஆனா வாங்க முடியுமா? பார்க்க முடியுமா? ஆனா இன்னைக்கு எந்த அளவுக்கு விலைவாசி ஏறி போயிருக்குங்கிற பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. இவங்களுக்கு தேவை கூட்டணி ஆட்சி. என்னைய சொல்றாங்களே, உள்ளாட்சி தேர்தலில் இவர் இறங்கிருச்சு, முன்ன மாதிரி இல்லைன்னு. நான் இப்பவும் அதே சவால் தான் விடுறேன். எங்க தனித்தனியாக தேர்தலை வந்து நில்லுங்க, நான் சந்திக்கிறேன். உங்களால முடியுதா? 50 கட்சி, 50 வருஷ கட்சி, 40 வருஷ கட்சிங்கிறீங்க. ஒரு கட்சி கூட்டணி 14 கட்சிங்கிறீங்க, ஒருத்தங்க 7 கட்சிங்கிறீங்க. வா தனித்தனியா. நான் இன்னைக்கும் மனம் தளரல. என்னை எப்படி வேணாலும் கசக்கி பிழிஞ்சாலும் நான் எதற்கும் அசர மாட்டேன். என் தொண்டர்களுக்கு மட்டும்தான் மரியாதை கொடுப்பேன். என் தாய்மார்களுக்கு மட்டும்தான் மரியாதை கொடுப்பேன். யாருக்கு மரியாதை கொடுப்பேன்? என்ன பிஞ்சு பிஞ்சு படா பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல போடு. என்ன பண்ணுறீங்க? ஜெயில போடுவீங்களா? இல்ல கொல்லுவீங்களா? கொண்டு போங்க. என்ன பண்ணிருவீங்க நீங்க? இவங்க ஆட்சியாளர்கள், இவங்களுக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டம். இவங்களை நம்பி நீங்களும் இத்தனை வருஷம் ஓட்டு போட்டு என்ன சுகத்தை கண்டீங்க? வறுமையை தவிர வேற என்னத்தை பார்த்தீங்க? அன்னைக்கு 8ஆம் தேதி மகளிர் தினத்தை அன்னைக்கு தான் 2 ரூபா பால் விலை நீங்க ஏத்துவீங்களா? அதுக்கு முன்னாடி ஏத்த மாட்டீங்களா? இதான் தினம் தினம் மகளிர் தினம் உங்களுக்கு வருதா? என் தாய்மார்கள் பால் கொடுக்க பிள்ளை இன்னைக்கு சவள பிள்ளை அழுகுதா? சவள பிள்ளையா இருக்கு. எவ்வளவு சவள பிள்ளைகள் இந்த நேரத்தில் நீங்க 2 ரூபா பால் விலையை கூட்டினீங்கன்னா எங்க போவாங்க? தான் பிள்ளைக்கு ஏற்கனவே பால் இல்லைன்னு ஏற்கனவே பெண் என்ற தாய்மார்கள்லாம் பெண் குழந்தை பிறந்தா கொன்றுன்றாங்க. ஏன்? பெண் சிசு கொலை. எதற்காக? இந்த பெண் சிசு கொலையை தடுனா மேலும் கூட்டிக்கிட்டே போறிய. இப்ப பால் விலை 2 ரூபா. அன்னைக்கு நான் தேர்தல் அறிக்கையில சொன்னேன், எந்த தாய் கருவுற்று இருந்தாலும் அது பெண் குழந்தையா இருந்தாலும் 10,000 ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ணுவேன். அந்த 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணா கல்யாண வயசுல வரும்போது கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும் பொழுது சிசு கொலை தடுக்கப்படும். இந்த அர்த்தம் அன்னைக்கு சொன்னேன். ஆனா அவங்க கேட்கிறாங்களா? கேட்கல. ஆனா நாட்டில் சொல்றாங்க 33% இந்த பெண்களுக்கு கொடுப்பேங்கிறாங்க. எங்க கொடுக்கிறது? ஒழிக்கணும். ஏன்? இந்த நாட்டில் பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஏன் பாதிக்கப்படுறாங்கன்னா, இந்த நாட்டில் பாருங்க, ஏன்னா பெண் குழந்தை பிறந்தா எதுக்காக கொள்றாங்கன்னா, பெண் குழந்தைனால எந்த வரவும் இல்லை. அந்த பயம் அவங்களுக்கு. வருமானம் என்ன? நான் டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன், செலவு பண்றேன். வக்கீலுக்கு படிக்க வைக்கிறேன், செலவு பண்றேன். ஐபிஎஸ்க்கு படிக்க வைக்கிறேன், செலவு பண்றேன். ஐஏஎஸ்க்கு படிக்க வைக்கிறேன், செலவு பண்றேன். ஒரு இன்ஜினியருக்கு படிக்க வைக்கிறேன், செலவு பண்றேன் என் பொம்பளை பிள்ளைகளுக்கு. ஆனா கடைசியில யாரோ ஒரு ஆம்பளை வருவாரு, நான் இவ்வளவுலாம் செலவு பண்ணி கட்டி கொடுத்தேன், ஒரு 100 பவுன் நகையும் ஒரு 1 லட்சம் ரூபாய் பணமும் கொடுக்கறியா, காரும் கொடுக்கிறேன் வாங்கிட்டு போறாரு. அப்ப ரிட்டர்ன் எங்க இருக்கு? இந்த பெத்த தாய்மார்களுக்கு சொல்லுங்க. ஆகையினால்தான் பயப்படுறாங்க. திரும்ப நம்மளுக்கு பணம் வரலையே. பெண் பிள்ளைய பார்த்தா நம்ம எங்கடா வருமானத்துக்கு எங்க போற? வருமானம் கிடையாதுன்னு பயப்படுறாங்க. அதனாலதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை நான் இன்னைக்கு இருந்து சொல்ல, நடிக்கிற காலத்திலிருந்து சொன்னேன், என்னுடைய ரசிகர்களாக உங்கள் தொண்டர்களுக்கு சொன்னேன், வரதட்சணை வாங்காதீங்க, வேண்டாம் அந்த கொடுமை. ஏன் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்கேன். அதுக்காகத்தான் பெண்களுக்கு என்ன இன்னைக்கு வாழ்க்கைக்கு வேணுங்கிறத பேச மாட்டேங்கிறான். படி. அதனாலதான் பெண்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹையர் ஸ்டாண்ட், அதாவது +2க்கு மேல படிக்க வைக்க முடியாது. பயம். எங்கப்பா நம்மளும் பணத்தை கொடுத்து எங்க போறது? வரதட்சணை கொடுமையில இது பண்ணிடுறாங்க. ஆனா இந்த பெண்கள் தான் பாத்தீங்கன்னா பேசுவாங்க, சிவன் பாதி சக்தி பாதி அர்த்தநாரீஸ்வரன் பேசுவாங்க. ஆண் பாதி பெண் பாதின்னு பேசிக்கிறாங்க. ஆனா ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க? பெண்களை அடக்கி ஆளுன்னு நினைக்கிறாங்க. அது நினைக்கவே கூடாது. தன் மனைவியை நண்பனாக நினைன் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. யார் சொல்லிருக்கா? வள்ளுவர். நண்பனாகத்தான் நினை. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? மேல் படிப்பு படிக்க வைக்காம குழந்தைகளை வச்சுனா எதனால? இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் இவங்களுக்கு எந்தவித அங்கீகாரம் கொடுக்கறதுல. கேட்டா 33% இடஒதுக்கீடு பேசுவாங்க. இடத்தை யாருமே ஒதுக்கவே மாட்டாங்க. உள்ளாட்சியில் நாங்க ஒதுக்கி இருக்கோம்னு பேசுவாங்க. உள்ளாட்சியில் ஒதுக்கி இருந்தா உங்க கட்சிக்காரங்களோட மனைவிதான் நிறுத்தங்களை தவிர, இதோ இங்க எத்தனையோ தாய்மார்களை இவங்களை உங்களால் நிறுத்த முடியுமா? சொல்லுங்க பாப்போம். நிறுத்த மாட்டாங்க. இவங்க போடுறதெல்லாம் பகல் வேஷம். அதே மாதிரி நல்லா யோசிச்சு பாருங்க. எங்க நீங்க ஒரு வீட்டில் 2 ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா கூட, ஆம்பளை பிள்ளை தான் பெத்தவங்களை
நாளைக்கு காப்பாற்ற முடியாட்டி நேரா எங்க வருவாங்க? பெண் 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 எங்க இருக்கும் அங்கதான் வருவாங்க. பெண் குழந்தை எப்படியா காப்பாத்தாதான். அதனாலதான் புகுந்த வீட்டையும் பிறந்த வீட்டையும் காப்பாற்றுற ஒரே தெய்வம் யாரானா இந்த பெண்கள் தான். அதனாலதான் உலக மகளிர் தினம்னு சொல்றாங்க. இந்த பெண்களுக்கு அதனாலதான் 2 குலதெய்வம். பிறந்த வீட்டில் ஒரு குலதெய்வம், புகுந்த வீட்டுக்கு ஒரு குலதெய்வம். அதனாலதான் சக்திங்கிறாங்க இவங்களை. அதை புரிஞ்சுக்குங்க நீங்க முதல்ல. நம்மளுக்கு இவங்க இருக்கணும். இன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்றாங்க? என் வீட்டுக்காரருக்கு ஒன்றும் வந்துடக்கூடாது, என் வீட்டுக்காரர் காய்ச்சல் ஆயிடக்கூடாது, எதாவது இருக்கக்கூடாது. உடனே வீட்டுக்காரர் தம்பிக்கு என்ன, வீட்டுக்காரர் அப்பாவுக்கு என்ன, வீட்டுக்காரர் அம்மாவுக்கு என்ன, வீட்டுக்காரர் அக்காவுக்கு என்ன, வீட்டுக்காரர் தங்கச்சிக்கு என்ன. இவங்க ஏதோ மஞ்சளா ஒரு 10 போட்டு ஆஸ்பத்திரிக்கு போட்டா எதுக்கு போட்டா? அப்படிப்பட்ட ஜீவன்கள் தான் இந்த தாய்மார்கள். ஆனா தாய்மார்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? எதுவுமே செய்யலைங்கிறதா நான் அடிச்சு சொல்றேன். இந்த தாய்மார்கிட்ட இருக்கிறவருக்கு பல NSK அவர்கள் சொன்னபடி இவங்களுக்கு புன்னகை மட்டும்தான் இருக்கு, பொன்னகை தான் போட முடியல. அந்த அளவுக்கு இந்த அரசியல்வாதிகளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மையா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. ஏன்னா நான் பார்த்தது பூரா இன்னைக்கு புன்னகை தான். வழிநடுக அண்ணே அண்ணேன்னு சிரிச்சாங்களே, 6 மணி நேரம் சிரிச்சுட்டு போனல, அந்த புன்னகை எங்கேயுமே கிடைக்காது. அதை நான் பார்த்து பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இவங்க இன்னைக்கு சொல்றாங்களே, இவங்க 5 ஆண்டு திட்டம்னு ஒரு திட்டம் போடுறாங்களே, அது பெண்களுக்குன்னு ஒரு திட்டத்தை அவங்க அதுல வகுக்கணும். பெண்கள் சிறப்பு திட்டம்னு அவங்க வகுத்தாதான் அதுல நிச்சயமாக பெண்களுக்கு உண்டானதா நம்ம நிறைவேற்ற முடியும். எப்படி 5 ஆண்டு திட்டத்தில் ஒவ்வொரு இலாக்காக்கும் ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்குறாங்களோ அதே மாதிரி பெண்களுக்குன்னு ஒரு திட்டத்தை 5 ஆண்டு திட்டத்தை சிறப்பு திட்டத்தை இவங்க ஒதுக்கி ஆகணும். பெண்கள் என்ன பண்றாங்க? எதுலையும் கிடையாது. மிஞ்சி மிஞ்சி சொல்லுவாங்க பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க. பெண்கள் தனியா வீட்டுல இருந்தா கொள்ளை அடிச்சுட்டான், கொலை பண்ணிட்டான், இதுதான் பேப்பர் வருது. அப்ப பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை. சரி, பெண்கள் தனியா போலீஸ் ஸ்டேஷன் போனா என்ன ஆகுறாங்க? ஏதாவது போலீஸ்காரங்க தப்பா நடந்துக்கிறாங்க அப்படின்னு தான் பேப்பர்ல வருது. அதை தட்டி கேட்க முடியல. இதே திருச்சி ஸ்ரீரங்கத்தில் நான் தர்மபுரின்னு ஒரு படத்துக்காக ஷூட்டிங்ல இருந்தேன். நான் யாரு தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு பாடல் காட்சிக்காக நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அங்க இருந்த பெண் போலீஸ் கிட்ட எல்லாத்தையுமே நான் கேட்டேன், என்னம்மா நாங்க பேசக்கூடாது, அங்க பேசினா எங்க வேலை போயிடும். ஏன்? ஆண் வர்க்கத்தின் ஆதிக்கம் அதிகமா இருக்கு, ஒண்ணுமே செய்ய முடியாது. போலீஸ் வேலை கொடுத்து என்னங்க பிரயோஜனம்? ஒழுங்கா பேட்டா கொடுக்க மாட்டாங்க. பெண்கள்னா அவங்களுக்கு ஒரு இழிவுன்னு சொல்ற அளவுக்கு. ஆனால் இவங்க பேசுறாங்க பெருசா, காவல்துறையில நாங்க பெண்களுக்கு மரியாதையாக வச்சிருக்கோம். எங்க மரியாதை? வேறு இடத்துலயும் கிடையாது. ஏன் கிடையாது? போலீஸுக்கு பாருங்க, நேற்று வரைக்கும் பேனர் வைக்க கூடாது இருக்காங்க. இதுதான் முக்கியமா? ஊர்ல நடக்கிற கொலை கொள்ளை திருடு கிருடு இருக்கு, எதை பத்தி எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. ஒரு அம்மா போகுது, ரெண்டு பிள்ளையை எடுத்துக்கிட்டு தான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கணும்னு சொல்லி தான் அப்பா வீட்டுக்கு போகுது. அப்பாவும் கஷ்டம். உடனே இவங்க கிணத்துல விழுந்து குச்சி செத்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு வடநாட்டில் இன்னும் வறுமை இருக்கு. குஜராத்தில் 5 பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு ஒரு அம்மாவுக்கு. 6வது ஆம்பளை பிள்ளை பிறந்தா ஏதாவது காப்பாத்திக்க நினைக்கும் போது 6வது பொம்பளை பிள்ளை எல்லாத்தையும் கொண்டு அது செத்து போச்சு. இப்படி இருக்கு இந்த நாடு. ஆக பெண்களுக்கு உங்க முக்கியத்துவம் கொடு, நான் கொடுக்கவே மாட்டாங்க, ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. பெண்களுக்கு இவங்க என்னைக்கு 5 ஆண்டு திட்டத்தில் ஒரு சிறப்பு திட்டம் கொண்டு வராங்களோ அன்னைக்கு தான் பெண்களோட வாழ்க்கை தரம் முன்னேறும். இன்னைக்கு நான் கூட நினைச்சேன், இந்த பெண்களுக்கு ஏதாவது செய்யணுமே, என்ன பண்றதுக்கு போதுதான் என்னுடைய மனைவி பிரேமலதாவும் மாநில மகளிர் செயலர் பேசி வச்சிருந்தாங்க, ஸ்ரீ சக்தி சுய உதவி குழு அப்படின்னு. அந்த ஸ்ரீ சக்தி சுய உதவி குழு பெண்களுக்கு உண்டான சுய உதவி குழுக்களை கொண்டு வரங்கும் போதுதான் நான் நினைச்சேன், என் சொந்த பணத்திலிருந்து அந்த சுய உதவி குழுக்கு பெண்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக 50 லட்சம் ரூபாய் என் சொந்த பணத்திலிருந்து டெபாசிட் பண்றேன் இன்னைக்குங்கிறேன். நான் பேருக்கு சொல்ல 50 லட்சம் ரூபாங்கனால இவங்களால யாருனாலையும் சொல்ல முடியாது, கொடுக்க முடியாது. 50 லட்சம் ரூபாய் இன்னைக்கு நான் கொண்டு போய் பேங்க்ல போடுறேன். ஏன்? இவங்கெல்லாம் அரசியல்வாதிகள் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. சுய உதவி குழு உங்களுக்கு அவ்வளவு ஏற்பாடு பண்ணி தரேன், இவ்வளவு ஏற்பாடு பண்ணி தரேன். ஏன்? சுய உதவி குழுன்னா என்ன? நீங்க ஒரு 10 வாரம் 10 மாசம் பணம் கட்டி அந்த பணத்தின் பேர்ல உங்களுக்கு பணம் தராங்க. ஓ, இவங்க ஒழுங்கா பணம் கட்டி இருக்காங்களா அப்படின்னா உங்களுக்கு கொடுங்கிறாங்க. நம்பிக்கை இல்லாம தான் கொடுத்திருக்காங்க. ஆனால் நான் என் தாய்மார்களுக்கு, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எந்த நம்பிக்கை எதிர்பார்க்கல. நான் செய்யறேன் 50 லட்சம் என் தாய்மார்களுக்கு உதவி பண்ணுங்க, என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு உதவி பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு விட நான் என்னையா சம்பாரிச்சு எங்க கொண்டு போறேன்? செத்த 6க்கு 3, அதுக்கு மேல என்ன இருக்கு? என்ன கொண்டு போய் என்ன சாதிக்க போறேன்? எதுவும் கிடையாது. என்னைய பார்த்து கேட்கிறாங்க,
பத்திரிகையில திரும்ப திரும்ப கூட்டணி வச்சுக்கிறீங்களான்னு நான் முதல்ல இருந்தே சொல்றேன், நான் தெய்வத்தையும் மக்களையும் நம்பிதான் வந்திருக்கிறேன். தோல்வி பயம் உங்களுக்கு அதிகமா இருக்கனாலதான் இந்த பயத்துல இருக்கு. ஆனா எனக்கு துளி கூட பயம் கிடையாது. ஏன்னா நீங்க எப்போ ஓட்டு போடுறீங்களோ அப்ப நான் வந்துட்டு போறேன். ஏன்னா என்னால வேலை பார்க்க முடியும், எந்த வயசு வரைக்கும் என்னால் வேலை பார்க்க முடியும். நான் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவன், உழைக்கிறவன். என்னால வெறுந்தரில் இப்படி கையை வச்சு தூங்க முடியும், மற்றவங்களால தூங்க முடியாது. ஒரு இடத்தை அடையணும்னு நினைச்சா முடிவு பண்ண அந்த இடத்தை அடையணும். நான் எல்லாருக்கும் சொன்ன ஒரே கதை நான் திரும்ப சொல்றேன். நெப்போலியன்கிற மாவீரன் நெப்போலியன் இருந்தான். இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணுமே இல்லை, நம்ம இங்க இருக்கிறோம் உழவர் சந்தை மைதானத்துல. இந்த இருக்கு திருச்சி நகரம்னு வச்சுக்கிறோம், மலைக்கோட்டை மெயின்காடு கேட்டுன்னு வச்சுங்களேன். இந்த மெயின்காடு கேட்டுக்கு இதுக்கு இடைவெளியில தண்ணி நிறைய இருக்கு. அப்ப நெப்போலியன் கேட்கிறான், மெயின்காடு கேட்டை பிடிக்கணும் அப்படிங்கிறான். முடியாதுங்க, நடுவுல தண்ணி இருக்குங்க, போய் பிடிக்க முடியாதுங்கிறாங்க. யோசிக்கிறான் நெப்போலியன், என்னப்பா அப்படின்னு. அப்ப எல்லாரும் ஏத்திட்டு போய் பாதி இடையில இறக்கி விட்டுட்டு எல்லா கப்பலையும் நெருப்பு வச்சுட்டாரு. நெருப்பு வச்சுட்டு திருப்பினாரு. இப்ப கேட்கிறாரு, இவர் மாத்திரம் ஒரு கப்பல்ல வந்துட்டாரு. இப்ப அந்த மெயின்காடு கேட்ட பிடிப்பீங்களா பிடிக்க மாட்டீங்களா அந்த திருச்சி மலைக்கோட்டைன்னு கேட்கிறாரு. இந்த பக்கம் போனா தண்ணி செத்து போயிருவோம், நீந்த முடியாது. இந்த பக்கம் போனா அவங்ககிட்ட வெட்டு பத்தான். இப்ப சொல்றான், இப்ப நாங்க பிடிச்சிருவோம். அப்பதான் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில் முடியுங்கிற வார்த்தை தான் இருக்குனே தவிர முடியாதுங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது. ஆகையினால அடிக்கடி சொல்லுவேன், முடியாது என்ற வார்த்தை முட்டாளுக்கு சொந்தமான வார்த்தை, முடியுங்கிற வார்த்தை தான் அறிவாளுக்கு சொந்தமான வார்த்தை. ஏன் சாதிக்க முடியும்? சாதிக்க முடியும். எனக்கு அந்த தைரியம் இருக்கா? நிச்சயமாக இந்த மக்கள் ஒரு நாள் மனமாற்றம் வரும். அந்த மனமாற்றத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு நாள் ஆட்சி ஏறும். ஏறாம இருக்காது. எத்தனையோ இந்த இளைஞர் பெருமக்கள் இருக்காங்களே, நீங்க விட்டுருவீங்களா? இவ்வளவு நாள் நீங்க எப்படியோ இருந்திருப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு தடையும் உங்க ஊர்ல நீங்க படுற கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. போலீஸ்காரங்க உங்களுக்கு என்னென்ன தொந்தரவு கொடுக்குறாங்க, ஆளுங்கட்சிக்காரங்க என்னென்ன தொந்தரவு கொடுக்குறாங்கன்னு உங்களை நைஸா மாத்துவாங்க. வாங்க உங்களுக்கு கான்ட்ராக்ட் தரேன், மாறி இருக்கு, கட்சி மாறி இருக்கு. திடீர்னு சுயேட்சை கவுன்சிலர் கூட ஒரு கிக் இருக்கு. என்னன்னா, சுயேட்சை கவுன்சிலர் வேலை பேசினா 5000 ரூபாய் தான், அதுக்கு மேல இல்லை. அதே சுயேட்சை கவுன்சிலர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் சேர்ந்தா அவனுக்கு வேலை 5 லட்சம் ரூபாய். அதுக்காகவே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் சேர்ந்துடலாமா? நான் சொல்லேன், எனக்கு யாருமே வேண்டாப்பா, அடிக்கடி மாறுறது, கட்சி மாறுறது எனக்கு வேண்டாம். அப்படி என்னுடைய உண்மையான ரத்தம் இங்க இருக்கு, என்னுடைய உண்மையான தொண்டர்கள் இங்க இருக்காங்க. இதை தவிர எனக்கு என்ன? மக்களை நீங்க தயாராகணும். நீங்க எந்தது இப்ப எப்படி துணிச்சிருக்கிறீங்க? இப்ப நீங்க ஏதோ ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய் இன்னைக்கு ஓட்டுக்கு கொடுக்குறாங்க. இடைத்தேர்தலுக்கு பொது தேர்தல் 500 ரூபாய். அது யாருனால? முன்ன 100 ரூபாய் 50 ரூபாய். இப்ப யாருனால கிடைச்சது? தேசிய முற்போக்கு திராவிட ஒரு கட்சி வளர்ந்தனாலதான் உங்களுக்கு 500 ரூபாய் கிடைச்சது. அந்த 500 ரூபாய் வாங்குறதுக்கு அந்த அரசியல்வாதியை நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. எந்த அளவுக்கு இந்த நாட்டில் வறுமை இருக்குங்கிறனால நீங்க 500 ரூபாய் வாங்குறீங்க. இந்த இடைத்தேர்தல மதுரையில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய், 2வது இடத்துல 1500. பரவாயில்ல, கூடுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்? இந்த உங்க வறுமையை பயன்படுத்தி ஓட்ட போட்டுறாங்க. ஓட்ட போட்டு முடிச்சோன்னு நீங்க போனீங்கன்னா அதான் காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டா, ஓசிக்க ஓட்டு போட்டா போ அப்படின்றாங்க. அதனால சொல்றேன், காசு கொடுத்து தயவுசெய்து ஓட்டு போட. அப்படி உங்களுக்கு காசு வாங்கணும்னா நோட்டை நீங்க வாங்கிக்கிங்க, ஓட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு போடுங்க, வேண்டாம்னு சொல்லுங்க. ஏன்னா உங்க பணம் புடுங்குங்க. இவங்க கொள்ளையடிச்சிட்டு போனது புடுங்க வேண்டியதான? ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்? இந்த நாட்டில் என்னென்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் இவங்க பண்றாங்க. இந்த நாட்டில் கலவரத்தை கொண்டு வரணும்னா ஜாதி பிரச்சனை கொண்டு வருவாங்க. ஏதாவது விலைவாசி ஏறிச்சுன்னா உடனே இடஒதுக்கீடு பிரச்சனை கொண்டு வருவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே மத பிரச்சனை கொண்டு. இதை தவிர இவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைகள் என்றால் எல்லா ஜாதியிலையும் தான் ஏழைகள் இருக்காங்க, எல்லா மதத்திலையும் தான் இருக்காங்க. அந்த ஏழைகள் தான் காப்பாற்றப்படணும், எல்லாரும் தான். அதுல நான் அப்படி எனக்கு ஜாதி மதம்லாம் கிடையாது. என்னைய ஜாதி மதம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா அதுக்கெல்லாம் நான் வேலை போக மாட்டேன். வேலை போகல, எனக்கு பிடிக்காது. அப்புறம் அதான் என்கிட்ட மனைவி கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, பேட்டி படுத்தேன். ஏங்க நீங்க சொந்தக்காரங்களுக்கு ஏதோ கொடுக்குறேன், யார் இருக்கா? நீ வரல விட்டு சொல்லு, ஒரு 3-4 பேருக்கு மேல. என் மனைவி இருக்கேன், மச்சன் இருக்கேன், வேற யார் இருக்கா? என்னமோ எப்படிமா இருக்கிற 234 தொகுதிக்கு என் சொந்தக்காரனே நான் கொடுத்த மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க.
அதெல்லாம் விட்டு மக்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும், என்ன யாருன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க யாருன்னு எனக்கு தெரியும். அதனால அதை பத்தி நான் பேசுறேங்கிற விரும்பல.